தம்பி நீ வச்சிரு தம்பி, அப்பா சொல்லி தருவாங்க. கிளாசிக் எக்ஸ்பிரஸ். அம்மா ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். ஒரு நிமிஷம் இங்க உங்களுக்கு பின்னாடி பாருங்களேன். ஒரு நிமிஷம். பாத்ரூம் வருதா? பாத்ரூம் வந்தால் போயிட்டு வாப்போ. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வரல. ஒரு பேட்ரி போடுறது இதில் ஸ்பீடாக இருக்குமா? ஸ்பீடாக இருக்கும். ஆமாம் அப்படி சொல்லியிருக்காங்க என்னமோ. சரி பாப்போம் ஸ்பீடாக இருக்கா ஸ்லோவாக இருக்கான்னு. இன்னைக்கு நீ ஸ்பீடாக இருக்கியா ஸ்லோவாக இருக்கியான்னு ஒன்று செக் பண்ணணும். நல்ல வேலை மேட் இன் இந்தியாவா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சைனாவை நிப்பாட்டிட்டாங்களா என்னமோ. மேட் இன் இந்தியா. நம்ம நாட்டில் உள்ள பொருட்களை தயாரித்து நம்ம நாட்டில் உள்ளவங்களே யூஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். செட் பண்ணியாச்சா? நீ என்னடா அங்கிட்ட என்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி? உனக்கு இன்னைக்கு தூக்கமே வராது போ. ஏதோ 8 போடுற மாதிரி போட்டு வச்சு அதை அடி சுற்றிக்கிட்டே இருக்கும்ல. ஆமாம் இல்லைன்னா ரவுண்டு போட்டு விட்றேன்னா இதில் போட்டிருக்கலப்பா. இந்த மாதிரி தான் வைக்கணுமோ? ரவுண்டு போடுறதான் போலங்க. இந்தாண்டா ஒவ்வொரு இதில் 8 போடுற மாதிரி இருக்கும்ண்ணே. நீ அதை மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டரியை தேய்ன்னு தேய்ச்சி போட்டுரு தம்பி. ஐயன்னு அந்த அந்த பெட்டியை கொடு தம்பி. அந்த பெட்டியை கடைசி பெட்டியை கொடு. அணிகுண்டு பெட்டி மாதிரியே இருக்குது அந்த பெட்டி. இந்த ட்ரெயினுக்கு பின்னாடி கடைசி ஒன்று இருக்குல்ல அது. இல்லைம்மா இது வந்து ட்ரெயினில் நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு போவாங்களா அதுமா இது என்னது? இதை பார்த்தா பொருள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஆமாம்மா பொருள் அணிகுண்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா வேப்பங்குச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. அம்மா அப்படிதான் இருக்கும். அம்மா இப்போ ஞாபகம் கண்டுபிடிச்சிட்டாவா? இல்லை மரத்தெல்லாம் வெட்டி இதில் அப்படி கொண்டு போகிறாங்கம்மா. மரத்தை வளர்க்குறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மரத்தை வெட்டி கொண்டு போகிறாங்க. நீ சொன்னது சரிதான், மரம் தான். அந்த மரம் இது வந்து என்னது? ஆயில் எண்ணெய் அந்த மாதிரி உள்ளது. கறி கறி கறியா? கறினா சாப்பிட்ற கறி இல்லை, இலக்கறி மாதிரி இருக்கும். ரவுண்டு தான் போட முடியுது. அதில் 8 போட முடியாது. ஒன்று ஒடிஞ்சு போகும். இந்த போட்டு காமிச்சிருக்காங்க ஒரு ரவுண்டு. கிரீன் கலர் இல்லையான்னு கேட்கியா? அது சும்மா அட்டைக்காக பெயிண்ட் அடிச்சு விட்டு இந்த கலர் அடிச்சிருக்காங்க. கலர் எந்த கலர்னாலும் இருக்கும்.
பத்திரமா வச்சுக்கணும்பா. ஏதோ விளையாட்டு சாமா தான் தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வச்சிடக்கூடாது, சரியா? டாட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணடா. நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிற, எதுவும் செய்யாமல் இருக்கிறது அப்பாவுக்கு பெரிய கல்ப்பு தான், தெரியுதா? இந்த இப்படி குழி குழியாக இருக்குது. நானாக இருந்தேன்னா சின்ன பிள்ளைல இது என்ன நொறுக்கு நொறுக்குன்னு விழுந்துருச்சு அம்மாடி. இந்த ட்ரெயினில் ஒரு பாகுதி மரம் பல்லாங்குழி விளையாட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இதில். குச்சி இந்த பல்லாங்குழி விளையாடுறது கூட இந்த குழி குழியாக இருக்கிறது கூட கிடைக்காது. தரையில் குழி தோண்டிக்கிட்டு சின்னதில் தரையில் குழி தோண்டிட்டு பல்லாங்குழி விளையாண்டுட்டு கிடக்கும். இதெல்லாம் போடுறியா? அப்போ நான் ட்ரெயின் கூட இது வந்து இங்கிட்டு இருக்கணும். ட்ரெயினுக்குள்ளே போய் ஏறி உட்காந்துங்க போ, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ட்ரெயின் ஓட்டுறவங்க அவங்க தான் உட்காந்தாங்க. என்ன சிரிக்க? டாட் இது வந்து பின்னாடி இருக்கணும். கொஞ்சம் இது வந்து பின்னாடி இருக்கணும். அப்பா வரணும். தம்பி ட்ரெயினில் வாங்கி கொடுத்துருக்கு, ஏதாவது பரிசு கிரிசு கொடுக்குறது? யாருக்கு? உங்களுக்கா? என் அம்மா அப்பாவுக்கு தான். சரி, ஏதாச்சும் ஒரு பரிசு கொடுக்க. ஆமாம் ஆமாம், டப்பால இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுக்க. அந்த பரிசு கொடுப்பியா? இதான் உங்களுக்கான ஸ்நாக்ஸ். ஆட பாவமே, வேற எதுவும் பரிசு கிடையாதா? அம்மா என்னால அதான் முடியும், வேற எதுவும் என்னால முடியாது. மிதிலாம் பரிசு கட்டோன்னே வேகமாக வந்து முத்தம் கொடுப்பான். இப்போ என்னென்னா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு வர நான் தான் வண்டியே ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து இங்கிட்டு வரணும், அது இங்கிட்டு வரணும், இங்கிட்டு எங்கிட்டனாலும் மாட்டிக்கலாம் தம்பி. எங்கிட்ட அப்பா பார்த்து மாட்டிடுவாங்க தம்பி. கால் வரலோடைய தோல் உருந்து போச்சு. ஷூ போட்டுட்டே இருந்தில்ல? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இருக்கில் பிடிச்சிக்கோ, அப்போ தான் அது போகும். என்ன விடு விடு, லூஸை விடு, அப்போ தான் போகும். ப்ளூ கலர் தான் வெளியே இருக்கு. ப்ளூ கலர் அந்த முன்னாடி உள்ள இன்ஜின் தான். ஒரு நிமிஷம் ப்ளூ கலர் மட்டும் வச்சு பாப்போமா ப்ளீஸ்? இப்போ இது எங்கிட்டு வைக்கணும்? நான் மாட்டி ஒரு ஓட விட்டுருந்துச்சியா? ரெடி ஸ்டார்ட். தனியாக போகுது, எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போக மாட்டேங்குது. 3 பெட்டி தான் இருக்கு அதில். ஏம்பா இந்த 3 பெட்டி எவ்வளோ ரேட்டு? அட கொடுமையே. அந்த சின்ன சின்னதாக இருந்துச்சு பேர் 150 ரூபா 250 ரூபா சொன்னாங்க. அதில் கூட நிறையா பெட்டி இருந்துச்சு. நம்ம ஆரம்பிக்கிறது தான் தம்பி, ஆரம்பிக்கிறது தான் இதாகும், ஆரம்பிக்கிறது தான் ஸ்லோவாக இருக்கும். அடுத்து சரி ஸ்பீடில் ஓடும்.
சரி சரி தோசை சுட போய்யா ஏய் நான் வச்சா நல்லா வருது ம் அப்படின்னு போட்டு நான் போட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒன்று ஒன்றா கோர்த்து விடுங்க. ஆமா ஒரு ரவுண்டுக்கும் ஒரு கழுத்து விடுவோம் ஒரு இப்ப ஆரம்பிக்கலாமா ம் பார்ட்டி யாராச்சுமா இப்ப நல்லதா சரி இன்னும் வச்சு மாட்ட முடியாது இன்னும் வச்சு மாட்ட முடியாது இந்த சிவப்பு வச்சு மாட்ட முடியாது அடுத்து 2 பெட்டி சேர்ந்துருச்சா? இன்னும் ஒரு பெட்டி போட்டு மாட்டோம் இப்போ யார் ஸ்டாப் பண்ணுவீங்க சைலன்ஸ் ஸ்டாப் குதிக்காத. இதான் கடைசி பெட்டி கண்டிப்பா போகணும் இல்லனா நீங்க நாக் அவுட் ஓகே நாக் அவுட் ஆக்கிடுவேன் போடு போடவா நீ தவறாம மெதுவா அது லேசாக தான் இருக்கும் ஆனா போகுது வீடியோ போகணும்னு சொன்னா வீடியோ போனால் துப்பாக வந்துடும் ட்ரெயின் எப்பவுமே மெதுவாக இருந்தால் தம்பி பரமணும். போகுது ரைட்டு செம்மல்லா அது மேலே ஏறிடாத சாமி. அது எப்போ நிற்கும்? அதுவாக தான் நிற்குமா? பேட்டு காலியாக தான் நிற்கிது பேட்டு போட வந்து எனக்கு மச்சான் அந்த பேட்டு நல்ல பேட்டு மாதிரி இருக்குது நம்ம வேறு பேட்டு வாங்கி போகிற ஸ்பீடாக இருக்கும். ம் எவரெஸ்ட் அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும்ண்ணா. 10 ரூபா பேட்டு வந்து 15 ரூபா எல்லாமே ஒரே ரேட்டு தான். அதுவும் அதே ரேட்டு தான். எவரெஸ்ட்டும் அதே ரேட்டு தான். ஒரு நிமிஷம் செக்கிங்கு சும்மா சாம்பிளுக்கு வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக வருது. எதுக்கு இப்போ நான் பாட்டினேன் இருக்கா இப்போ போடு ஸ்பீட் டெஸ்ட் அது 6 ஓடிச்சு சாரி சோரி முடிச்சான்ல ஆஹா இது ட்ரெயின் வண்டியா மாட்டு வண்டியா தெரியல. ஓட்டு ரைட் வண்டியை அடித்து ஓட்ட சொல்லுங்க. சுச்சியை நல்லா அமைக்க கொடுங்க. அப்போ தான் மூவ் ஆகும். லூஸாக இருக்கும். லூஸாக இருக்கும். ரேசன் டச் விட்டு சுவிட்சா தூக்குனா கலர்னு கிளை சுத்தம் சரியா ஒன்று முறாதுங்க போதா ஐயோ என்ன என்ஜின் விட்டுட்டு அங்கிட்டு மாட்டுறதுக்கு இடம் இல்லை தம்பி. இருக்கா இருக்கா இல்லை அங்கிட்டலாம் மாட்ட முடியாது இருக்கு இது இல்லை ஒரு பக்கம் தான் இருக்குண்ணா மாட்டுற கோக்கு. ஆனால் ட்ரெயின்லலாம் 2 பக்கமும் இழுத்து மாட்டிடுறாங்கல்ல. இன்ஜின் பெட்டியை கட்டிட்டா இல்லையா? சரி ஒரு வழியாக ட்ரெயினை வாங்கியாச்சு ஓட்டியாச்சு மாட்டி. சரி இங்கே வரு எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. ஆ தம்பி